எல்லா பொண்ணுங்களும் கெட்டவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல பொண்ணுங்களும் இருப்பாங்க. அப்படின்னா எனக்கு அர்த்தம் புரியல. ஒன்றும் இல்லைங்க. இதோ இன்னொரு நல்ல பொண்ணு. டேய், என் தங்கச்சி ஃபோன் உங்ககிட்ட. உன் தங்கச்சி தான்டா. எப்போ வந்தா, எப்படி வந்தா, எதுக்காக வந்தான்னு வேஸ்ட் கொஸ்டின் கேட்காதடா. மேட்னி முடிஞ்சு போச்சு, ஃபர்ஸ்ட் ஷோ ஆரம்பிச்சாச்சு. நீ உடனே அந்த பொண்ணோட வரலன்னு வை, உன் தங்கச்சி உன் மாப்பிள்ளை கதையை இப்பவே முடிச்சிருவேன். நான் சொல்றது கொஞ்சம். என்னாச்சுங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சா ராஜா? என் தங்கச்சி அங்க போய் மாட்டிக்கிட்டான். ஐயோ, ஆண்டவரே. அம்மா அப்பா வச்சு மறக்கலாம், இன்னொரு ஃப்ரெண்டையும் தங்கச்சி வச்சு மறக்கலாம். என்னால முடியலங்க, முடியல. ஏய், என்னடா நடக்குதுங்க? என்ன பத்தி தெரிஞ்ச யாரும் என் கூட இப்படி விளையாடுறதே கிடையாது. ஏய், இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சர்ச்சுக்கு போயிருப்போம், என்னை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். யார பிடிச்சா யார் மாட்டுவாங்கன்னு எனக்கு தெரியும்டா. வேஷத்தை மாத்தி கண்டுபிடிச்சிட்டானா? இவன் சாதாரணமான போலீஸ் இல்ல. விடுங்க ஃபாதர், நீங்க மெயின் கேரக்டர், உங்களுக்காக வர மாட்டாங்க. ஏய், இது ஒண்ணு எனக்கு புதுசு கிடையாதுடா. இந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். 2 நிமிஷத்துல நீங்களா வெளியே வரல, பிரச்சனையை நீங்களே பெருசு பண்ண மாதிரி ஆயிடும். நிலைமை அப்புறம் மோசமா ஆயிடும். ராஜா, நானே போய் அவகிட்ட சரண்டர் ஆயிட்டுமா? நாங்க அடிச்சா நீங்க எதுக்கு சரண்டர் ஆகணும்? சீனியர் மோஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்டா நானு. என் கார்டு நம்பர் 79ரா. இப்படிதான் பாப்பீங்களா? மரியாதை தெரியாது? ஷூட்டிங்க்கு நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வருவேன்டா. ஷூட்டிங்கா? அதுக்கு தான்டா கலைத்தாய் என்ன பார்த்து கண் கலங்குறா. பசி கொல்லுது. டேய், அட்லீஸ்ட் சாப்பாடாவது வைங்கடா. அந்த டைரக்டர் நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஆர்டிஸ்ட் அழ வச்சவன் நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது. எனக்கு தான் நீங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்காவது மரியாதை கொடுங்கடா. ஏ மலி புஷ்பம். ஏய், நானே வெறுப்புல இருக்கேன் போ. நீங்க ஜூனியர் ஆர்டிஸ்டா? பிரதர், ஆர்டிஸ்ட் அப்படி கூப்பிடாதீங்க, ஹர்ட் ஆவாங்க. இங்க ஜூனியர்ஸ் சீனியர்ஸ்லாம் இல்ல. ஆர்டிஸ்ட்னா ஆர்டிஸ்ட் தான். சாரி, ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஒரு சின்ன வேஷம் இருக்கு, பண்ணுவீங்களா? சார், நீங்க ப்ரொடியூசரா? இங்க உட்காந்து என் டேலண்ட்டை பார்க்க வந்தீங்களா? பண்றேன் சார். ஐ எம் மல்லி புஷ்பம் ராமநாதன் சார். மல்லி புஷ்பமா? அதான் சார், யாருக்கும் தெரியாம ஓடின பெரிய ஹிட் படம் சார் மல்லி புஷ்பம். முதலிரவு அறையில் ஒரு ராத்திரி, அதோட கேப்டன் சார். அது என்ன ராஜா சினிமா? ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல ஒரு ராத்திரி. ஹீரோ 9 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் என்ன பண்ணாங்கிறது தான் கதை சார். அது ஒரு கதையா? நீங்க அந்த படத்துல ஹீரோவா? இல்ல சார், ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் என்ன சார் பண்ணுவான்? அது வந்து அந்த டைரக்டர் ஒரு மாதிரி சார். சரி, ஒரு நல்ல ரோல் இருக்கு, பண்றீங்களா? பண்றேன் சார், கண்டிப்பா பண்றேன் சார். எந்த ரோலா இருந்தாலும் எப்போ வேணாலும் எங்க வேணாலும் பண்றேன் சார். ஐ எம் மல்லி புஷ்பம் ராமநாதன் சார். கார்டு நம்பர் 79 சார். உனக்குள்ள இருக்கிற சிவாஜி கணேசன் தெரியறாரியா? ஒரு நிமிஷம். அப்படியா சார்? நீ வேற ரொம்ப ஒல்லியா இருக்க, சாப்பிடுப்பா. ஆண்டி அவனுக்கு கொடுங்க ஆண்டி. ஹலோ, பொண்ணு கிடைச்சிட்டா? பொண்ணு கிடைச்சிட்டாளா? நீ சூப்பர் பிரதர். எங்க கூட்டிட்டு வரணும்? வேற எங்க? உங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்துரு. இந்தாப்பா, நீங்க எடுத்துக்க. கஷ்டப்பட்டு செஞ்சு. ஹலோ, வந்துட்டியா? சூப்பர் ப்ரோ. இவ்வளவு சீக்கிரம் எப்படி வந்த? 1 மினிட். இது வந்துட்டேன். வசமா மாட்டினடா. ஓ, இப்ப என்ன பண்ண போறீங்க? சொல்றேன், இருங்க. அண்ணா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும்டா. அதுவும் பொண்ணை கூட்டிட்டு வருவேன்னு தெரியும். போதும், கூட்டிட்டு வந்துட்டல, ஆளுங்களை விடு. அந்த சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி பொண்ணு கிடைச்சிட்டான்னு சொல்லு. சூர்யாவா? யார் அவன்? என்ன கல்யாணம் பண்ணிக்காம ஓடி போனவன். டோன்ட் வரி மை டியர் சைல்ட். இவன் யாரு? ஃபாதரை பார்த்து அவன் இவன்னு சொன்ன சொர்க்கத்துல வாசல் உனக்கு திறக்கவே திறக்காது. ஏடா, பொண்ணை கூட்டிட்டு வாடானா அவளோட ஃபாதரையும் கூட்டிட்டு வருவேன். நான் பொண்ணுடைய ஃபாதர் கிடையாது, சர்ச் ஃபாதர். சார், நீங்க பேசிட்டே இருக்க, நான் போயிட்டு சூத்து. ஏதாவது பேசுற சுட்டு கொன்னுடுவேன். ஏய், என்ன பேசுற? ஃபைல் என் கையில இருக்கு. என் கையில கன் இருக்கு. சார், அவ கையில ஃபைல் இருக்கு, உங்க கையில கன் இருக்கு, என் கையில ஒண்ணுமே இல்ல. ஏய், உன்ன உன் கையில ஒண்ணு இல்லன்னு தெரியும். நாம எல்லாரும் அந்த கடவுள் கையில தான் இருக்கோம். ஃபாதர், உங்களுக்கு என் பொசிஷன் தெரியாது, கொஞ்சம் அமைதிட்டு இருங்க. நீ சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி பொண்ணு கிடைச்சிட்டான்னு சொல்லு. டேய், சூர்யானா யாரா? இந்த பொண்ணை கிட்னாப் பண்ண சொல்லி டீல் கொடுத்தவன். சூர்யா யாருன்னு எனக்கு தெரியாது. தெரியாம தான் கிட்னாப் பண்ணியா? டேய், இந்த பொண்ணை கடத்துறதுக்கும் அந்த சூர்யாவுக்கு என்னடா சம்பந்தம்? அப்புறம் எதுக்கு கிட்னாப் பண்ண? வெயிடா போன. ஒண்ணு எங்கடா? ஒரு கால் இல்ல, என்ன பண்ணிட்டேன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் இல்ல. என்னடா நடக்குதுங்க? இவன் யாரு? சித்தப்பா. சித்தப்பாவா? அம்மாடி,
நீ எங்கம்மா இங்க? சித்தப்பா நீங்களா என்ன கிட்னாப் பண்ண சொன்னீங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இவன் யாருன்னு நினைச்சேன். என் ஃப்ரெண்டோட தம்பிமா. ஏதோ பணம் தேவைப்படுதுன்னா ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தேன். ஆனா அதுக்குள்ளேயே உன்னை கிட்னாப் பண்ணி பணம் கேட்டு மிரட்டுறானுங்கம்மா. இந்த கதை கேட்கவே கேவலமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு டோட்டல் சீனை புரிஞ்சிருச்சு. ஆமா, நான் தான் கிட்னாப் பண்ண வச்சேன். இலக்காரனுக்கு 1 லட்சம் ரூபாயா? உன் அப்பா உன் கல்யாணத்துக்கு செலவு பண்றத பார்த்தா உன் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு எதுவும் மீறாதுன்னு தெரிஞ்சு போச்சு. உனக்கு தெரியும்ல கல்யாணம்னா உனக்கு எவ்வளவு பைத்தியமோ, கேம்பிளிங்னா எனக்கு அந்த அளவுக்கு பைத்தியம். இதை நம்பி தான் நான் எல்லா இடத்துலயும் கடன் வாங்கியிருக்கேன். எனக்கு இதை தவிர வேற எந்த வழியும் தெரியலமா. என்ன பண்ண சொல்ற சொல்லு. கேட்டியா அவங்க ஃபேமிலி ஸ்டோரிய? இவன் தான் எனக்கு டீல் கொடுத்தது. இப்ப கிளாரிட்டியா இருக்கா? பழைய டவுட் கிளியர் ஆயிடுச்சு, புதுசா ஒரு டவுட் வந்திருக்கு. இன்னும் என்னடா டவுட்? இவன் உனக்கு டீல் கொடுத்தான்னா சூர்யா யாருக்கு கொடுத்தான்? பாத்தல பொண்ணு இங்க தான் இருப்பான்னு நான் உன்கிட்ட சொன்னேன்ல. டைம் பார்த்து கிட்னாப் பண்ணிடலாம். பொண்ணு தனியா இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் டைம் பார்த்து கிட்னாப் பண்ணலாம்னு சொன்னேன். கிட்னாப்னா கொஞ்சம் ரிஸ்க் இருக்க தான் செய்யும். டென்ஷன் ஆகாம இரு. நான் 1 2 3ன்னு சொல்லுவேன். நான் 4 5 6ன்னு சொல்லுவேன். சூர்யானா மாப்பிள சூர்யாவா? அவன்தான். அந்த லூசு பையன் ஏதோ ஒரு உதவாக்கறக்கு டீல் கொடுத்திருக்கான். அந்த லூசு பசங்க எனக்கு ஃபோன் பண்ணி கண்ணா பின்னான்னு பேசுறானுங்க. யாருடா? யார லூசு பசங்க சொல்ற? யார பார்த்து உதவாக்கறன்னு சொல்ற? நாங்க ஒண்ணும் திருடங்க கிடையாது, கிட்னாப்பர்ஸ். டேய், நீங்க எதுக்குடா வந்தீங்க? கன்ஃபியூஷன் வளர்க்கறதுக்கா? இல்ல கிளியர் பண்றதுக்கு. புரியல. அந்த சூர்யா டீல் கொடுத்தது எங்களுக்கு தான். பணம் வந்த சந்தோஷத்துல எங்க துரதிர்ஷ்டம் ஃபுல் அடிச்சு தூங்க வச்சிருச்சு. ஆனா எங்க அதிர்ஷ்டம் எல்லோ கலர் போன்ல வந்துச்சு. சீதா. அப்படின்னா எனக்கு போன் பண்ணது நீங்களா? நீங்க கிட்னாப்பர்ஸா? வேணும்னா போட்டோ பாரு. எங்க தாத்தா. தெரியும்டா, ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. நான் நம்புறேன், உள்ள வச்சிரேன். எக்ஸ்கியூஸ் மீ. மரியாதையா பொண்ணு அனுப்பி வச்சிருங்க, நாங்க போயிடுவோம். டேய் லூசு பயல, பொண்ணு அவன் கஸ்டடியில இருக்கா. கண்ணை ஏன் முன்னாடி நீட்டினா உனக்கு எப்பறம் பொண்ணு கிடைக்கும்? ஓ. வாழ்க்கையில கடைசி நிமிஷத்துக்கு 60 செகண்ட் இருக்காது. ராத்திரி 8 மணிக்கு மேல ஒயின் ஷாப் கூட இருக்காது. அதுக்கு என்னடா இப்போ? ஏய், அவங்கிட்ட என்னடா பேச்சு? போட சொல்றேன். என்ன மிஸ்கனெக்ட்ல இருக்கியா? எல்லாரையும் போட சொல்றேன். இந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் எல்லாரையும் நான் கொன்னுடுவேன். ஆமா கொன்னுடு. இவன மாதிரி ஆளுங்க உயிரோட இருக்க கூடாது. இவள அவன் சுட்டுட்டு அவனை இவ சுட்டுட்டா எனக்கு யாரா பணம் கொடுக்கறது? எல்லாரும் போட்டுக்கிட்டே இருக்கு சார். நான் ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏய், ஓவரா பேசுற, சுட்டு தள்ளிடு. என்கிட்ட கண்ணு காட்டுற. ஏய், இரு, என்ன பண்ற நீ? இவனை சுட்டுடுவேன். நான் இவனை சுட்டுடுவேன். வேண்டாம். சுடாதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. வேண்டாம், சுடாதீங்க. இவன மாதிரி ஆளு உயிரோடவே இருக்க கூடாது. அவசரப்படாதீங்க. அவனை சுட்ட நமக்கு என்ன கிடைக்கும்? வேண்டாங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. கூல், கண்ணை கொடுத்துங்க. இல்லங்க, இவன் செத்தே ஆகணும். சொந்த சித்தப்பாவா இருந்துகிட்டு என் உயிரை விட பணம் தான் பெருசா நினைச்சிட்டான். ஆனா நீங்க அது இல்லைங்க, நான் சொல்றதை கேளுங்க. உங்க ஃப்ரெண்டுக்காக உங்க உயிரையே பணிய வச்சிருக்கீங்க. நான் ஒண்ணும் பண்ணலங்க. அவனாதான் அதை மாட்டிக்கிட்டான். இப்ப எதுவும் ஆகாது, விடுங்க. அப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியாத பொண்ணை பத்தி யோசிச்சீங்க. இது வரைக்கும் கல்யாணம் எப்படி பண்ணிக்கணும்னு யோசிச்சனே தவிர எப்படிப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கவே இல்லை. ஆனா இப்ப சொல்றேங்க, எனக்கு உங்களை மாதிரி ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். சரிங்க, என்ன மாதிரி பையனை கல்யாணம் பண்ணிக்கங்க. கண்ணை கொடுங்க. ஐ லவ் யூ. நான் சொல்ற என்ன டைமிங்? கையில பூ எதுவும் இல்ல, முகத்துல சிரிப்பு இல்ல. இங்க இருந்து உயிரோட வெளியே போவோமான்னு தெரியல. ரீசன்ட் டைம்ல இவ்வளவு கேவலமான லவ் ஸ்டோரி நான் பார்த்ததே இல்ல. ஐ லவ் யூ சொல்ற சிச்சுவேஷன் அங்க இது. உங்களை எனக்கும் பிடிக்குங்க. உனக்கு அவங்கள பிடிச்சிருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு முதல்ல முத்தத்தை கொடு. அதுவே ஒரு ஆரம்பமா இருக்கட்டும். சீக்கிரம். பேசிட்டே இருக்கிறது டெஸ்ட் மேட்ச்லடா. 2020 அலர்ட்டா இருக்கணும். நீ அவளை கொன்னுடு, நான் இவளை கொன்னுடுறேன். சொத்து மொத்தமா எனக்கு வந்துரும். அப்ப என்னோட 10 லட்சம் உனக்கு மொத்தமா செட்டில் பண்றேன். 10 லட்சம் எங்க போகுது? முதல்ல அவனை போடா. சீக்கிரம். போலீஸா?
போலீஸ்னா கிளைமாக்ஸ்ல வந்து கன் எடுத்து காட்டி 4 டயலாக் சொல்லிட்டு போயிடுவேன்னு நினைச்சீங்களாடா? இவன இவன அவன அவன எவனையும் விட மாட்டேன். எனக்கு எதுவும் தெரியாது சார். பணத்தை கொடுத்து பொண்ணை கூட்டு போலான்னு வந்தேன் சார். எனக்கு எதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். நிறைய பண்ணிருக்கீங்கடா. மறந்துடுவனு ஸ்லிப்ல எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு கிட்னாப்பு, ஒரு வார்னிங், ஒரு டீலிங், அப்புறம் 10 கோடி ரூபாய் டிமாண்ட் பண்ணிருக்கீங்க. திருப்பி கொடுத்துருங்க, இல்லன்னா குண்டு புஷ்னிக்கு ஆயிடுவீங்க. சார் இன்னும் மாசா சொல்லுங்க. டேய், என்னென்ன புதுசு புதுசா டயலாக் எழுதுற டயலாக் ரைட்டர் நினைச்சியா? போலீஸ், என்னடா உன் கையில கன்னு வச்சிருக்க? ஆ? இந்த ரிவால்வர் உன் கையில இருந்தா இல்லீகல், என் கையில இருந்தா லீகல். நீ மனுஷனை சுட்டா கொலை, அதே நான் சுட்டா பாதுகாப்பு. நீ மீசைய முறுக்குனா ரவுடியிசம், அதே நான் முறுக்குனா ஹீரோயிசம். இந்த படம் கூட நான் பார்த்திருக்கேன். ரொம்ப பிரமாதமா இருக்குங்கம்மா. நான் பேசும்போது யாரும் குறுக்க பேசக்கூடாது. அப்படி மீறி யாராவது பேசுனீங்கன்னு வைங்க, அடுத்த பிறந்த நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டீங்க. இந்த டயலாகையும் கேட்டிருக்கேன். ஹலோ, உட்காந்து பேசுவோம் வாங்க. என்னடா சொன்ன? போலீஸ் ஸ்டேஷன்னா சாராய கடை நினைச்சியா இல்ல பிராத்தல் ஹவுஸ் நினைச்சியா? உன்னை பத்தி அவன் சொன்ன, ஆனா என்ன பத்தி நான் சொல்ல மாட்டேன். உன் ஜாதகம் முழுக்க எனக்கு தெரியும். உங்க எல்லாரையும் உள்ள தள்ளி பெண்ட நிமித்த தாண்டா நான் வந்திருக்கேன். மைண்ட் இட் ராஸ்கல். எங்க அண்ணன் யாருன்னு தெரியுமா? இவனை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும்டா. அரசியல்வாதிங்க கைக்குள்ள இருக்காங்கங்கிற திமிருடா இவனுக்கு. இவனையும் அவங்களையும் எல்லாரையும் உள்ள தள்ளி பெண்ட நிமித்தறதுக்காகத்தான் இந்த சின்சியர் போலீஸ் ஆபீசர் இங்க வந்திருக்கேன். டெரரா இருக்கா? சாய் குமார். எங்க கேட்டிருக்கேன்னு சொல்லு பார்க்கலாம். உன்னால சொல்ல முடியாது. சொல்ல முடியாது கண்ணா. போலீஸ்னா யார் தெரியுமாடா? போலீஸ்னா யாருன்னா, போலீஸ்னா யாருன்னா, இந்த டைம்ல டயலாக் வர மாட்டேங்குது. போலீஸ்னா போதும் மூடு. சேம் ரியாக்ஷன். நீனே ரியாக்ஷன் கொடுக்கற ராமநாதன் தானே? சார் பாத்தீங்களா சார், இவ்வளவு டயலாக் பேசி யாருக்கும் தெரியல. ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன்ல கண்டுபிடிச்சிட்டான் சார். தட் இஸ் மல்லி புஷ்பம் ராமநாதன். தட் இஸ் மல்லி புஷ்பம் ராமநாதன். தட் இஸ் மல்லி. டேய் டூப்ளிகேட். நான் தான்டா ஒரிஜினல். இழுத்துட்டு போங்க இவனை. டேய் கண்ணேங்கடா. டேய் போடா போ. காட்டுறேன்டா நான் யாருன்னு காட்டுறேன். என் அப்பாவே இங்க வந்துட்டாரு. டியூட்டி டைம்ல என்னோட பால் பிரச்சனை. எனக்கு அதே பால் வேணும். மறுபடியும் ஐஸ்கிரீம் புடிங்கிட்டான்ப்பா. யோ போய் பாரு அப்பா. யோ நீ எனக்கு அப்பா தானா? உன்ன போக சொன்னா நீ எதுக்கு எங்களை அனுப்புற? அப்படியே சிரிச்சது போதும் போயா. சரி சார். ஸ்கூலுக்கு போகாம அப்படி என்னடா விளையாட்டு? டேய் கண்ணை புடிங்கடா போங்கடா. என்ன புடிடா? டேய் கண்ணுடா கண்ணுடா. டேய் அவனுக்கு சுட்டு. எதனால அப்புறம் பேசலாம். முதல்ல அவனை சுட்டு தள்ளுடா. விடாத, அவனை சுட்டு தள்ளு. டேய் சுட வேணாம், நானும் சுட்டுருவேன். சுட்டுருவேன்டா. டேய் வேணாடா, துப்பாக்கி கீழே போடு.
டேய் ஆமே டேய் சீதா யாரோ தான் சுடுறா உன்னை ஏய் இங்க என்னதான்டா நடக்குது? நீ யாருடா? ஐயோ நானா மாட்டிக்கிட்டேனா ஷிட் சொல்லி முடிஞ்சு